2 மனுவை உம்மிடத்தில் கேட்கிறேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்திற்கு ஒரு சிறப்பு உள்ளது. அது என்னவென்றால், இது சாலமோன் எழுதின அதிகாரம் அல்ல. இது யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆகும். இதில் 2 மனுவை ஆகூர் தேவனிடம் கேட்கிறார். அவைகளை மறுக்கும் பரியந்தமும் எனக்கு மறுக்காமல் தாரும் என்கிறார். முக்கியமான அந்த 2 மனுக்கள் யாவை? மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்பதே அந்த 2 மனுக்கள். ஆகூர் எதற்காக இவைகளை கேட்கிறார்? நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்பதே அவர் இந்த 2 மனுவை தேவனிடம் கேட்பதற்கான விளக்கமாகும். இந்த 2 மனுவும் நாம் அனைவரும் தேவனிடம் கேட்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் மாயையும் பொய் வசனிப்பும் கிறிஸ்தவனுக்குரியவை அல்ல. மேலும் தேவையான அனைத்தும் கிடைக்கும் போது பலரும் தேவனை மறக்கிறார்கள். தேவையான ஒன்று கிடைக்கவில்லை என்றால் தேவன் இல்லை என்னும் நிலைக்கு பலரும் செல்கிறார்கள். ஆகவே தேவனே, பொய் வசனிப்பையும் மாயையையும் எனக்கு தூரப்படுத்தி என் படியை எனக்கு அளந்து போஷித்தருளும். ஆமேன்.